ஆவணி இன்னைக்கு தான் நாள் பிறந்தது ஆச்சா. ஆடி முடிந்து இந்த ஆடியிலிருந்து ஆவணி 2 மாசம் ஆனாலும் கூட 15 நாள் வரக்கூடிய அந்த திரையோதசி 13வது நாள், ஒரு மாசத்துக்கு 30 நாள் ஆச்சுன்னா இந்த தடவை 45 நாள் 30 நாளைக்கு வந்துடுச்சு. அட 45 நாள் 30 நாள் 1.5 மாசம் 30 நாள் ஒரு மாசம் எப்படி ஆச்சுன்னா 1ஆம் தேதி ஒரு பிரதோஷம், இன்னைக்கு 17 பிரதோஷம், திரும்பி 31 சனி பிரதோஷம். எப்படி வந்துச்சு 3ம்? இந்த சனி பிரதோஷம் 2 ஒரே மாசத்துல வந்திருக்கு, இன்னொரு பிரதோஷம் சேர்த்து. ஆகினால ரொம்ப விசேஷமா இருந்து இதை பல ஆண்டுக்கு ஒரு தடவை வரதுன்னு சொல்லி நான் சொல்லல, இன்னைக்கு சில இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் படிச்சீங்களோ யார் பார்த்தீங்களோ கேட்டீங்களோ தெரியல, இது யதார்த்த உண்மை. யாரு அதுல ஈடுபாடு இருந்து நீங்க பகவானுடைய தரிசனத்துக்கோ இல்ல அந்த சேவிக்கோ இல்ல அந்த பார்வைக்கோ அந்த காட்சிக்கோ அந்த இப்ப சொன்னது இவங்க சொற்படி கேட்கறதுக்கோ வந்துக்கிறீங்களோ எல்லாருக்கும் கூட நல்ல நன்மையே ஆகட்டும், நன்மையே கிடைக்கட்டும். அஷ்டைஸ்வர்ய போக பாக்கியம் தோட ஆச்சா. உங்களுடைய என்ன வேலைங்க இருக்கோ எல்லாவும் கூட எம்பெருமானுடைய அருளால கூடி சீக்கிரம் நிறைவேற்றோன்னு சொல்லி எல்லார் சார்பிலையும் அந்த பகவானை வேண்டிக்கலாம். அதே போல மறுபடியும் கூட 31 இந்த மாசம் இருக்கு, அடுத்தது பார்த்துக்கலாம் எப்போ வருதுன்னு சொல்லி. சனி பிரதோஷம் ஆச்சா. நல்லதே ஆகட்டும், நல்லதே நடக்கட்டும், எல்லாம் நல்லதே ஆகுது. நம்ம முழுமையா அந்த எம்பெருமானுக்கு சரண்டர் ஆயிடணும். நீயே கதி, நீனே சிக்ஷகா, நீனே ரக்ஷகா. தப்பு செய்தா தண்டனை கொடுக்குறோம் எம்பெருமான் தான். என்ன இடைஞ்சல் வந்தப்போ நம்மளை காப்பாற்றுறதும் எம்பெருமான் தான். அதனால சிக்ஷகா ரக்ஷகா. ஸோ எல்லாவும் கூட நீ பார்த்துக்கடா சொல்லி பகவான் விட்டுட்டு அடுத்த இந்த ஆடி எல்லாம் கூட ரொம்ப அருமையாக அம்பாள் எல்லாம் ஆராத்தி வந்திருக்கீங்க. அதே போல இந்த ஆவணி மாதம் கூட ஆரம்பமாச்சு. நிறைய கல்யாணம் காட்சி கோயில் கோபுரங்கள் எல்லாம் கூட திருவிழாங்கோ கும்பாபிஷேகம் கூட பல்வேறு இடத்துல தமிழகத்தில் பல்வேறு இடத்துல நடக்கக்கூடியது. இந்த ஆவணி மாதத்தில் அங்கங்கே டேட்டிங் எல்லாம் கூட யாருக்கு அது பேர்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதோ தயவு செஞ்சு அது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது 12 வருஷம் திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன பலமோ ஒரு கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணா கிடைக்கும். உங்களால யாருக்கெல்லாம் முடியுதோ பாருங்க. அதே போல இன்னைக்கு போனாலும் கூட ஆச்சு, இல்லை நாளைக்கு போனாலும் கூட முடிஞ்சா நான் சொல்றது, இல்லை யார் பிளான் பண்ணிருக்கிறீங்க தெரியல. கிரிவலம் ஆகட்டும் ரொம்ப விசேஷம். பௌர்ணமின்ட்டு நான் சொல்லலை, அமாவாசைன்னு சொல்லலை, எந்த நாள் பண்ணாலும் கூட அந்தந்த நாளுக்குரிய மகிமை அந்த நாளுடைய பலன் நமக்கு கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, திங்கள் ஒன்று, செவ்வாய் ஒன்று, புதன் ஒன்று, என்ன அது கண்டிப்பாக அதனுடைய அது என்ன அது அபூர்வமான ஒரு க்ஷேத்திரம். அவ்வளோ க்ஷேத்திரம் கிடையாது. அந்த அபூர்வமான க்ஷேத்திரம் உலகத்தை எல்லாவும் கூட அட்ராக்ட் பண்ணுறது. எப்படி திருப்பதி காசால அட்ராக்ட் பண்ணுதோ பணத்தை எல்லாவும் கூட. நெத்தி காலி தித்தி காலி. தித்தி என்ன ஜோபு, மணி பர்ஸு, பாக்கெட்டு, என்ன பேங்க் பேலன்ஸு, அப்படி நெத்தி இதுவும் கொடுக்குறோம் இல்லை இருக்குது இருக்கு. ஆச்சா. அதே போல ஏன்னா அவர் கடன் பட்டிருக்காரு. குபேரனுக்கும் வட்டியோட கட்டணும். என்ன பத்மாவதி கல்யாணம் பண்ணி அவ்வளோ இல்லை, கடன் பண்ணி கல்யாணம் பண்ணணும். சீனிவாச பெருமானு அந்த கடத்தை எல்லாவும் கூட நம்மகிட்ட வசூல் பண்ணி அந்த கடத்தை பண்ணிருக்கிறாரு. ஆகினால அது அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இது அபூர்வமான அண்ணாமலையாருடைய க்ஷேத்திரம். ஆச்சா. எப்போ முடியுதோ அப்போ அன்னைக்கே போயிட்டு எல்லாரும் மாட்டிக்காருங்க. சித்ரா பௌர்ணமி ஆகட்டும், இல்லை வருகின்ற கார்த்திகை தீபத்துக்கு ஆகட்டும், இது ஒன்று தான் குறை. கார்த்திகை தீபத்துக்கு ஆகட்டும் ஆச்சா, அன்னைக்கே போகக்கூடாது. மறுநாள் 4 நாள் விட்டு அப்பாச்சு போய் அருமையாக ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் நமக்கு. அதனால தான் வந்தப்போ பகவானுடைய தியானத்திலே இருக்கணும், பகவானுடைய ஜபத்திலே இருக்கணும், பகவானுடைய என்ன சொற்பொழிலே இருக்கும். ஆகினால தான் இதெல்லாம் கூட நமக்கு வேற நம்ம மைண்ட் அப்படிக்கு இப்படி டைவர்ட் ஆகக்கூடாதுன்ற காரணத்தால் தான் இந்த திருவாசகம் ஆகட்டும் இதெல்லாம் கூட சொல்றதெல்லாம் சொல்லணும். நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும். அவர் ஜோபில் இவர் ஜோபில் அது மணி பர்ஸ்ட்டு எங்கேன்னு சொல்லி ஆச்சா. எல்லாருக்கும் நல்லதாகட்டும். 31ஆம் தேதி மறுபடியும் இருக்குது. சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பலாம். உங்கள் சீரியல் கீரல் எதுவும் பேலன்ஸ் ஆகாது, அந்த சீரியல் மேட்ச் ஆகும் பிரசாதத்தோடு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.
शिवाय नमः। ॐ महेश्वराय नमः। ॐ शम्भवे नमः। ॐ पिनाकिने नमः। ॐ शशिशेखराय नमः। ॐ वामदेवाय नमः। ॐ विरूपाक्षाय नमः। ॐ कवर्दिने नमः। ॐ नीललोहिताय नमः। ॐ शङ्कराय नमः। ॐ शूलपाणये नमः। ॐ खड्वाङ्गिने नमः। ॐ विष्णुवल्लभाय नमः। ॐ शिवविष्ठाय नमः। ॐ अम्बिकानाथाय नमः। ॐ श्रीकण्ठाय नमः। ॐ भक्तवत्सलाय नमः। ॐ भवाय नमः। ॐ सर्वाय नमः। ॐ त्रिलोकेशाय नमः। ॐ शितिकण्ठाय नमः। ॐ शिवाप्रियाय नमः। ॐ उग्राय नमः। ॐ कवर्दिने नमः। ॐ कामारये नमः। ॐ अन्धकासुरसूदनाय नमः। ॐ गङ्गाधराय नमः। ॐ ललाटाक्षाय नमः। ॐ कालकालाय नमः। ॐ कृपानिधये नमः। ॐ भीमाय नमः। ॐ परशुहस्ताय नमः। ॐ मृगपाणये नमः। ॐ जटाधराय नमः। ॐ कैलासवासिने नमः। ॐ कवचने नमः। ॐ कठोराय नमः। ॐ त्रिपुरान्तकाय नमः। ॐ वृषाङ्काय नमः। ॐ वृषभारूढाय नमः। ॐ भस्मोद्धूलितविग्रहाय नमः। ॐ सामप्रियाय नमः। ॐ स्वरमयाय नमः। ॐ त्रियीमूर्तये नमः। ॐ अनीश्वराय नमः। ॐ सर्वज्ञाय नमः। ॐ परमात्मने नमः। ॐ सोमसूर्याग्निलोचनाय नमः। ॐ हविषे नमः। ॐ यज्ञमयाय नमः। ॐ सोमाय नमः। ॐ पञ्चवक्त्राय नमः। ॐ सदाशिवाय नमः। ॐ विश्वेश्वराय नमः। ॐ वीरभद्राय नमः। ॐ गणनाथाय नमः। ॐ प्रजापतये नमः। ॐ हिरण्यरेतसे नमः। ॐ दुर्धर्षाय नमः। ॐ गिरीशाय नमः। ॐ गिरिशाय नमः। ॐ अनघाय नमः। ॐ भुजङ्गभूषणाय नमः। ॐ भर्गाय नमः। ॐ गिरिधन्वने नमः। ॐ गिरिप्रियाय नमः। ॐ कीर्तिवाससे नमः। ॐ पुराराधये नमः। ॐ भगवते नमः। ॐ प्रमदाधिपाय नमः। ॐ मृत्युञ्जयाय नमः। ॐ सूक्ष्मधनवे नमः। ॐ जगद्वापिने नमः। ॐ जगद्गुरवे नमः। ॐ व्योमकेशाय नमः। ॐ महासेनजनकाय नमः। ॐ चारुविक्रमाय नमः। ॐ रुद्राय नमः। ॐ भूतपतये नमः। ॐ स्थानवे नमः।
ॐ अहिर्बुद्ध्याय नमः ॐ दिगम्बराय नमः ॐ अष्टमूर्तये नमः ॐ अनेकात्मने नमः ॐ सात्विकाय नमः ॐ शुद्धविग्रहाय नमः ॐ शाश्वताय नमः ॐ खण्डपरशवे नमः ॐ अजाय नमः ॐ पापविमोचकाय नमः ॐ मृडाय नमः ॐ पशुपतये नमः ॐ देवाय नमः ॐ महादेवाय नमः ॐ अव्ययाय नमः ॐ हरये नमः ॐ भूषदन्तभिते नमः ॐ अव्यग्राय नमः ॐ दक्षाध्वरहराय नमः ॐ हराय नमः ॐ भगनेत्रभिते नमः ॐ अव्यक्ताय नमः ॐ सहस्राक्षाय नमः ॐ सहस्रपतये नमः ॐ अपवर्गप्रदायकाय नमः ॐ अनन्ताय नमः ॐ तारकाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ कैलासनाथ परमेश्वराय नमः गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगज्ज्वलल्ललाटपट्ट पावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणम् धरेन्द्र नंदिनी विलास बंधु बंधुरस्फुरद्दिगंत संतति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचित् दिगंबरे मनो विनोदमेतु वस्तुनि மன நிம்மதி ஆரோக்கியத்தை ரெண்டு கேளுங்க. இது வந்து எம்பெருமானே ஏன்னா இந்த ஜென்மம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மனுஷ ஜென்மா வந்து பல ஜென்மத்திலேயே ரொம்ப விசேஷமான ஜென்மம். ஆடு மாடு எதேதோ ஜென்மம் எடுத்து நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அதான் இந்த ஜென்மத்தில் ஆச்சா ஒரு நல்லது பார்க்கணும், நல்லது கேட்கணும், நல்லதே செய்யணும். ஆச்சா முடிஞ்சளவும் கூட யாருக்கும் தெய்வ துரோகம் தர்ம துரோகம் தேச துரோகம் பண்ணாமல் எப்போ பெருமானே நல்ல புத்தியாக கூட நம்மளால யாருக்காவது ஒரு உதவி ஆகும். ஒரு கெடுதல் வேணாம், வேற யாராலும் கெடுதல் வேணாம். அது கிட்ட கூட நெருங்காது. இவனை நம்பிட்டாங்க. நம்பிட்ட யார் என்னன்னா நாயும் கத்தின்னு போட்டான். கத்தாத நாயும் இல்லை, பேசாத வாய் இல்லை. நான் சினிமா பார்த்தேன் சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் இருக்கும். அந்திரிக்க மஞ்சுவாடும் அந்த அது பாருமா நீங்க இப்ப கத்து கொடுக்குறது தான் அந்த குழந்தை கத்துக்கும். செல் போட்டு வந்து அங்க கட்டி வச்சுட்டு வாங்க. அதுதான் மனசுல பார்த்த பண்ணீங்க. உங்க மொபைல் இருந்துச்சுன்னா அங்க எങ്ങനെ வச்சிருங்க. என்ன இருந்தாலும் மொபைல் இருக்கும். வரல நோய் இல்லாம பகவானுடைய அருளால, அந்த அம்பாளுடைய அருளால, அந்த ஆதிசக்தியுடைய அருளால, அந்த பரமேஸ்வருடைய அருளால, அண்ணாமலையோட அருளால நல்லா இருக்கிறோம். நல்லா இருந்தா போதும். உங்களுடைய கோரிக்கை எந்த வகையிலாவது தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்து கூட
மானுஷ ரூபத்துல வந்து நிறைவேற்றி கொடுக்குவார். அது தயவு செஞ்சு நீங்க அந்த நம்பிக்கையை மனசுல வச்சுன்னு பகவான பிரார்த்தனை பண்ணீங்க. அபவித்ர பவித்ரோவா சர்வா வஸ்தாங்கிதோபிவா யஸ்மரி புண்டரி காட்சன் சபாப்யா கந்தரஸ்ருதிஹி சாந்திரஸ்து சுஷ்டிரஸ்து वृद्धिरस्तु अविघ्नमस्तु आरोग्यमस्तु ऐश्वर्यमस्तु शुभं कर्मास्तु कर्म समृद्धिरस्तु वाणाना निल्तरಮ್ಮ पुण्यನ ಚೊಲ್ಲು ಶಾಂತಿರಸ್ತು ಸುಸ್ಥಿರಸ್ತು ವೃದ್ಧಿರಸ್ತು अविघ्नमस्तु आरोग्यमस्तु ऐश्वर्यमस्तु शुभं कर्म वेद समृद्धिरस्तु शास्त्र समृद्धिरस्तु वंशाभिवृद्धिरस्तु आरोग्य भाग्यम ऐश्वर्यम सगलमो कुर्ति भगवान उंगला कापात्तु कुறை எல்லாமும் கூட தீர்த்துட்டு நிறைவேற்றலாம். நீங்க எடுத்துன்னு அம்மா அது போனீங்கன்னா அந்த கல்வி வந்திருக்குமா कच्चिदं भजे अखर्व सर्व मंगला कला कदम्ब मंजरी रस प्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मखान्तकं गजान्तकान्धकान्तकं तमन्तकान्तकं भजे विनिर्गमत्क्रमस्फुरत्करालभालहव्यवाढिमिद्धिमिद्धिमिध्वनन् मृदङ्गतुङ्गमङ्गलध्वनिक्रम प्रवर्तित प्रचण्ड ताण्डवः शिवा विचित्र कल्पयो भुजंगमौक्ति कर्त्रजो गरिष्ठ रत्नलोष्टयो गुरुद्विपक्ष पक्षयो कृष्णारविंद चक्षुषो प्रजामहि महेन्द्रयो समप्रवृत्ति कदा सदा शिवं भजाम्यहम् निर्झरी निकुंज कोटरे वसन् विमुक्त दुर्मति सदा शिरस्थमंजलिं वहन् विमुक्त लोललोचनो ललाम भाल लग्न शिवेति मंत्रमुच्चरन् कदा सुखी भवाम्यहम् नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य विमोहनं हि देहिनां सुशङ्करस्य विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनो
துயர் மறைந்து போகவே நமச்சிவாய வாழ்கவே வளம் நிறைந்து வாழ்கவே ஈசன் ஜடாமுடியில் சூலமேந்தி ஆடுகின்ற என் சிவா விடாது வேண்டும் உந்தன் பக்தன் வார்த்தை என்று கேட்கவா பராரி கோலம் சூடி நின்று ஆடும் தில்லை நாதனை கடைக்கண் பார்க்க தொல்லை எல்லாம் எம்மை விட்டு போகுமே உடுக்கை சத்தம் கேட்டு விட்டு சொக்கி போகும் வேளையில் அடுக்கடுக்கு துன்பம் யாவும் ஓடி போகும் மூலையில் ஜகம் நடுங்க ருத்ர தாண்டமாடுகின்ற கூட்டனே பயம் ஒடுங்க எங்கள் நெற்றி தீண்டி போக வேண்டுமே அளந்து பார்க்கும் பூமி எங்கும் உந்தன் பாதம் போடியே மலர்ந்து வாசம் வீசும் பூக்கள் சொல்லும் உந்தன் ஜாடையே தினவெடுத்து மற்றவர்கள் வாழ்வை சீண்டி பார்க்கையில் கணக்குகள் எடுத்து வைத்து தீர்ப்பை நீயும் வாசிப்பார் தினங்கள் துன்பம் செய்து நிலங்கள் கொன்று வீசினால் நிலத்தை போல மௌனம் காத்து நடப்பதெல்லாம் பொறுத்து பார்த்து வாய்ப்பு தந்து நிலம் பிளந்து சொல்கிறாய் இறுதியில் வென்றதென்ன வெற்று கைகள் காட்டுவார் விடாது ஓடுமாறு எல்லாம் உந்தன் பாதம் தேடியே அடாது பெய்யும் வானில் கூட உந்தன் ரூபம் கோடியே வெடித்து பாயும் வெள்ளம் போல துன்பம் நீங்கி ஓடட்டும் ஜகத்தை காக்க பூமி என்றும் உந்தன் பாதமாளட்டும் அலை அடித்து மண்ணில் தேடி ஓய்ந்து போகும் நேரத்தில் துளி தெளித்து வாழுகின்ற ஜீவன் ஒன்றை மீட்டுவார் துடித்து நின்று பாடி போகும் வாழ்வின் நீண்ட தாகத்தில் மனம் ஒடுக்கி நீரை தந்து காயம் தீண்டி மாற்றுவார் அடர் இருட்டில் வாடும் இந்த வாழ்க்கையற்ற வாழ்விலே சுடர் கொளுத்தி போகும் உங்கள் நெற்றி கண்ணின் தீரமே திரும்பி பார்க்க காலம் எங்கும் சூன்யம் சூடும் தோரணம் விரும்பி உந்தன் தாளை தீண்ட வாழ்க்கையாகும் பூரணம் நெருப்பில் இங்கு சுத்தம் பத்தம் மிச்சம் சொச்சம் வேதடா கனல் விழுந்து பாயும் போது தீமை இங்கு கூறடா வெறுப்பு பேச்சு வீணர் வீச்சு இந்த மண்